சத்யஸ்ரீ பூமிநாதன் சார் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறார். வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிட்டு நான் பேச போகிறது எல்லாமே த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃபார் த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பொது தமிழ் ஆர் பொது ஆங்கிலத்தில் 100 கேள்விகளில் 95 கேள்விகளுக்கு நிச்சயமாக விடையளிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அப்போ தான் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பை வந்து பெற முடியும் அப்படின்ட்டு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆப்டிடியூடில் 25 கேள்விகளில் 22லேருந்து 23 கேள்விகளுக்கு விடையளிக்கிறது வந்து வாய்ப்புள்ள பகுதி, வாய்ப்பளிக்க வேண்டிய பகுதின்னு. அடுத்து தெரியும் உங்களுக்கு, மீதி இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்ஸில் 40லேருந்து 45 கேள்விகளுக்கான வாய்ப்பு சமூக அறிவியல்னு சொல்லக்கூடிய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு, ஒரு 10லேருந்து 15 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள், ரிமைனிங் கொஸ்டின்ஸ் அரௌண்ட் 15 to 20 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சயின்ஸ்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள். இப்போது 95 கொஸ்டின்ஸில் 100 கொஸ்டின்ஸில் 95 ட்ரை பண்ண போகிறோம், 25 கொஸ்டின்ஸில் 22 ட்ரை பண்ண போகிறோம், 75 கொஸ்டின்ஸில் கிட்டத்தட்ட நம்ம முயற்சி பண்ண போகிறது வந்து அரௌண்ட் 50-55. How it is possible? முதல்ல நான் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இன் தி இந்தியன் எக்கானமி. எவ்ரி இயர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள். முதல்ல பிளானிங் கொஸ்டின்ஸ் எழுதிக்கிட்டே வந்துடுங்க. இந்தியாவில் முதல்ல பிளானிங் கமிஷன் அப்படின்னு எப்போ அமைக்கப்பட்டது? பிளானிங் கமிஷன் உடைய துவக்கம் எப்பொழுது? முதலாவது 5 ஆண்டு திட்டம் எப்பொழுது துவங்கப்பட்டது? 1967லேருந்து 69 காலகட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திட்டத்தை பற்றி 1978 எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆனுவல் பிளான் அப்படின்னா என்ன? ரோலிங் பிளான் அப்படின்னா என்ன? நிதி ஆயோக் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? நிதி ஆயோகோட தற்போதைய தலைவர் யார்? பாம்பே பிளான்னா என்ன? காந்தியன் பிளான்னா என்ன? யார் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? இதெல்லாம் வந்து பிளானிங் சம்மந்தப்பட்ட கேள்விகள். இதுதான் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து பிளானிங்கில் வந்திருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட், எக்ஸாமினேஷன் ஹாலில் எனக்கு எல்லா விஷயங்களுக்கும் நான் நல்லா படிச்சிருக்கேன், நிச்சயமாக எல்லா கேள்விக்கும் என்னால் சரியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு போங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், கொஸ்டின் பேப்பரை திறந்த உடனேயே உங்களுக்கு ஒருவேளை ஆன்சர்ஸ் தெரியலன்னா கூட, 1-2 கொஸ்டின்ஸ் தெரியலனா கூட பொறுமையாக நிதானமாக அடுத்தடுத்து கேள்விகளை பொறுமையாக படிங்க. ஆர்டர் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறப்ப மாற்றி சம்டைம்ஸ் வந்து மார்க் பண்ணிடாதீங்க. ரோல் நம்பரை ரொம்ப கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வந்து முன்னாடியே வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே போயிடுங்க. ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள். ஏற்கனவே என்ன படிச்சிங்களோ அதை ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள். 2 நாட்கள் வந்து இல்லை 3 நாட்கள் வந்து லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து 1 நாள் அல்லது 2 நாள் வந்து உங்களுடைய சமூக அறிவியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 1 நாள் முழுவதும் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய படிங்க. ஆப்டிடியூட் ஏற்கனவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் லாஸ்ட் மினிட்ல ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த தேர்வுக்கு வந்து வெற்றியோடு நீங்கள் வந்து திரும்பி வரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தந்தி டிவிக்கு எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்துதான் நம்மக்கிட்ட பேச வர போகிற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ, போலீஸ் ஆஃபீஸர், மோட்டிவேட்டர், எப்படி வேணால் சொல்லலாம். டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மயில்வாகனன் சார் அவர்களே பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். செய்வினை செய்வான் செயல்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். இது திருவள்ளுவருடைய வாக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் அந்த செயலில் ஏற்கனவே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி வெற்றிகளை பெற்ற, அனுபவங்களை பெற்ற, அந்த செயல்களை செய்து முடித்த நபர்களிடமிருந்து அந்த அனுபவத்தை கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு வினையை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்.
அந்த குரலுக்கு ஏற்ப இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த ஏற்பாடு செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த குரூப் 4 தேர்வு என்பது உங்களுடைய வெற்றிக்கான ஒரு நுழைவுச் சீட்டு தான். நான் அறிந்த, நான் அனுபவித்த சில விஷயங்களை மட்டுமே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஸோ இந்த வெற்றி என்பது இந்த குரூப் 4ல அப்பையர் ஆகி நீங்கள் அதில் ஜெயிக்கிறது என்பது ஒரு நுழைவு சீட்டு மாதிரி தான், ஒரு என்ட்ரி பாஸ், ஒரு பாஸ்போர்ட். இதை தாண்டி வாழ்க்கையில் நிறைய அதுக்கு அடுத்தடுத்த போட்டித் தேர்வுகளுக்கு மாநில அரசுகள், மத்திய அரசுகள் போன்ற பல்வேறு நிறுவனங்கள், அந்த அரசினை சார்ந்த நிறுவனங்கள் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு இந்த தேர்வு மிகப்பெரிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த தேர்வு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும். இது உங்களுக்கு ஒரு இனிய தொடக்கம். இந்த இனிய தொடக்கம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு மனிதனுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன மிக அத்தியாவசியமான தேவை? போட்டியிடுவதற்கான திறமையும் தகுதியும் வேணும் இல்லையா? திறமை என்பது பயிற்சியின் மூலமாகத்தான் வரும். பயிற்சி என்பது உங்களுடைய ரெகுலாரிட்டி, கன்சிஸ்டன்சி, உங்களுடைய ஒழுக்கமான அந்த தினசரி செய்கின்ற முயற்சிகளும், அந்த கன்சிஸ்டன்சி என்று சொல்லுவார்கள், ஒரு நாளும் அந்த நிலை மாறாத தன்மை. எந்த காலத்திலையுமே உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் அந்த ரெகுலாரிட்டி, அந்த கன்சிஸ்டன்சி எதுவுமே நீங்கள் மாறாமல் இருக்கணும். இந்த மாறாத விஷயம் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்குள்ளார ஒரு கமிட்மெண்ட் வேணும், உங்களுக்குள்ளார ஒரு ஈடுபாடு வேணும். நாம் அப்பீராக போகிறது இந்த தேர்வு, இந்த போட்டித் தேர்வில் இவ்வளோ திறமைகள் நமக்கு வேண்டும். இதனுடைய பாடத்திட்டங்கள் இதுதான். இதற்கான திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு ரெகுலேட்டட் ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்சி இருக்க வேணும். அதுக்கு மேலே ஒரு கமிட்மெண்ட் வேணும். இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ வரும்னா, தீராத ஆசை, டிசைர். அந்த டிசைர் இல்லைன்னு சொன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. எல்லாருமே ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்படுகிற அனைவருமே சாதிக்கிறார்களா? நிச்சயமாக கிடையாது. போகிற போக்கில் பார்க்குறதெல்லாம் நம்ம ஆசைப்படலாம், அப்படி ஆகலாம், இப்படி ஆகலாம், இப்படித்தான் ஆக வேண்டும், நான் இப்படித்தான் ஆவேன் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் சாதிக்கிறார்கள். இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி ஒவ்வொரு நிலையிலையும் உங்களை செம்மைப்படுத்த முடியும்? உங்களுக்கான டிசைர், உங்களுக்கான ஆசை என்ன? உங்களுடைய உள் மனதில் என்னவாக ஆக வேண்டும், எதுவாக ஆக வேண்டும் என்ற ஆசை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? அதை தெரிஞ்சுக்கிறது நீங்கள்லாம் பேசணும். யார்கிட்ட பேசுவீங்க? உங்ககிட்ட பேசணும். என்ன சார் எங்ககிட்டயே பேச சொல்கிறீங்களே, நம்ம போய் தனியாக பேசிகிட்டு இருந்தோம்னா என்ன ஆகிறது? பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி நினைப்பானே, அதுதான் நமக்கு தேவை. தனியாக அப்படின்னு போய் பப்ளிக்கில் நடு ரோட்டில் நின்றுட்டு அப்படி பேசுறதுல என்ன மயில் வாங்கினா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. உங்களுக்கான ஒரு தனிமையான நேரம் தினசரி ஒதுக்கப்பட வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற சாதிக்கின்ற ஒவ்வொருவருமே அவர்களை அறிந்தோ அறியாமலோ கடைபிடித்திருக்கக்கூடிய அல்லது இயல்பாகவே அவர்களுக்கு இருந்திருக்கக்கூடிய மிக சிறந்த குணாதிசயம் என்னவென்றால் அவர்களை பற்றிய தெளிவான புரிதல். உலகத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறோமோ இல்லையா, அதுக்கு அடுத்ததுக்கு அது அடுத்த விஷயம். முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். இந்த அத்தியாவசியம் உங்களுடைய தனிமையில், அமைதியில் பேச வேண்டும். ஒரு துறையில் சாதிப்பதற்கு முன்னாடி, ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு முன்னாடி, நீங்கள் எப்படியெல்லாம் ஆக வேண்டும் என்பது நினைப்பதற்கு முன்னால் நீங்கள் இந்த ஃபேஸை கடந்து தான் ஆக வேண்டும். இந்த ஃபேஸை கடக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த தனிமையில் உங்களுடைய மனதோடு பேசுகின்ற பொழுது உங்களுடைய மனது ஒரு தெளிந்த நீரோடையை போல் இருக்கும். தடைகள் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் ஆகணும், தெளிந்து நீரோடையில் பார்த்தா எல்லாமே தெரியலையா? அதில் மீன் இருக்கும், பாசி இருக்கும், நண்டு இருக்கும், நத்தை இருக்கும், கல் இருக்கும், புல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே போல் வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற பணியில் இருக்கக்கூடிய, நீங்கள் பயணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுடைய மனத்திரையில் தெரிகின்ற பொழுது, தெளிவாக தெரிகின்ற பொழுது, நீங்கள் சரியான இலக்கை, சரியான முடிவை நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். ஆக நீங்கள் எல்லாம் இப்போதைக்கு, நான் இதை டெம்பரவரின்னு தான் சொல்லுவேன், ஏன்னா இன்றைய இளைஞர்கள் சக்தி மிக்கவர்கள், உங்களால் முடியும். மற்ற சாதனை செய்த அத்தனை பேராலும் செய்ய முடிந்த ஒரு காரியத்தை உங்களாலும் நிச்சயமாக செய்ய முடியும். ஆக நீங்கள் குரூப் 4 அப்படிங்கிற அந்த வட்டத்திலே இல்லாமல் அதையும் தாண்டிய மேலே லெவலுக்கு போவீர்கள் என்ற ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு விஷயத்துக்கு தற்போதைய நிலையில் நீங்கள் குரூப் 4 அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையிலுடைய கெரியரா.
இந்த லெவலில் நீங்கள் கமிட் ஆன பிறகு நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவு செய்த பிறகு உங்களுக்கு நிறைய தடைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், சவால்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், துயரங்கள் வரலாம். இதையெல்லாம் தாண்டியும் தான் உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும். அந்த தடைகள் உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், குடும்ப சூழலாக இருக்கலாம், உங்களுடைய கல்வி தகுதியாக இருக்கலாம், உங்களுடைய பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய வயது காரணமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சார்ந்து இருக்கின்ற பகுதியாக இருக்கலாம். உங்களுக்கு போதுமான கல்வியை அறிவு தரக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு பின்தங்கிய பகுதியாக கூட இருக்கலாம். அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. நான் மேட்டூர், சேலம் மாவட்டம் மேட்டூர் பக்கத்தில் ஒரு கிராமத்திலிருந்து வந்தேன். எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் கூட கிடைக்காத நிறைய நண்பர்களை நான் சந்தித்திருக்கின்றேன். அடிப்படை ஆங்கிலம் கூட தெரியாத நண்பர்களை நான் பார்த்திருக்கின்றேன். அவர்களுடைய உலக அறிவே இல்லாமல், நகர்ப்புறத்தை பற்றின ஒரு புரிதலே இல்லாமல், வெகு சாதாரண சர்வசாதாரணமாக மனிதர்களாக ஒரு மாணவனாக ஒரு போட்டித் தேர்வை எழுதக்கூடிய ஆசைப்படக்கூடிய மாணவனாக ஒரு ஆஸ்பிரண்டாக அங்கெல்லாம் வந்தாங்க. பட் அவர்களெல்லாம் சாதித்தோம் என்றால் அதற்கு காரணம் தீராத ஒரு ஆசைதான். நான்லாம் மிகப்பெரிய கல்வியெல்லாம் படிக்க கிடையாது, சாதாரண கல்வி தான். பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில் படித்தேன், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன், ஈரோடில் வாசி என்ற கல்லூரியில் படித்தேன். கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் ஒரு பெரிய நகரத்தினுடைய எக்ஸ்போசரே. கோயம்புத்தூர் போகும்பொழுதே ஃபாரின் போன மாதிரி நினச்சேன். அதற்கு பிறகு சென்னை, டெல்லி எல்லாம் போகும்பொழுது மிகப்பெரிய மனசில் மாற்றம். அப்போ ஒவ்வொரு தடவையும் சென்னையில் போய் டெல்லியில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம படித்து வந்த பின்னணியோட ஒரு கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம். அந்த கிளாஸில் கேட்பாங்க மென்டல் எபிலிட்டி கொஷின்ஸ்லாம். அங்கே அந்த கொஷின்ஸ் எழுதும்போது ஐஐடிஎன்ஸ் இருப்பான் பக்கத்தில், உடனே ஆன்சர் பண்ணுவான், இம்மீடியட்டாக ஆன்சர் பண்ணுவான். அதை எக்ஸ்கியூஸ் மீ சார் கைண்ட்லி ரிப்பீட் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அவமானமாக நினைக்கக்கூடிய நிலையில் நான் இருந்தேன். காரணம் என்னென்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாங்க அவங்க. ஐஐடிஎன் நம்ம ஆரம்ப கல்வியிலேருந்து படித்து இப்போ தான் வந்திருக்கோம். நம்ம பார்த்த ஒரு பெரிய சிட்டியே கோயம்புத்தூர் தான். அதுக்கப்புறம் சென்னையில் கொஞ்ச நாள் இருந்தோம். அங்கே போய் பார்க்கும்போது பல்வேறு நிலைகளில் பல்வேறு குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸு அங்கெல்லாம் இருந்தாங்க. அவர்களெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே அந்த தாழ்வு மனப்பான்மை. எனக்கு பொருளாதார ரீதியில் பிரச்சனை கிடையாது, எனக்கு கல்வி அளவில் ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் காம்படிட்டிவ் லெவலில் இருக்கும் பொழுது அதை வெற்றி பெறுவதற்கான முழுமையான தகுதி வேணும். அங்கே ரிசர்வேஷன்லாம் கிடையாது, போட்டி தான். அந்த போட்டியில் போய் நான் எனக்கு இது கிடைக்கும் அத்தனை பர்சன்டேஜ் இதெல்லாம் நினைக்கவே கூடாது. நேராக எல்லாருமே 100 மீட்டர்ஸில் ஒரே லெவலில் தான், அவ்வளோதான். அந்த இதில் எவ்வளோ தூரம் நம்ம முன்னிறுத்திக்கணுமோ அவ்வளோ தூரம் நிறுத்தணும். ஒரு விஷயத்தை முழுமையாக ஆங்கிலத்தில் எழுதி ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய நிலையில் நான் இல்லை, கஷ்டம். அப்போ நம்ம படித்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஹிஸ்டரியோ, ஜியாகிரஃபியோ, எக்கனாமிக்ஸ் பற்றியோ அல்லது இந்தியன் பாலிட்டி பற்றியோ விஷயங்களை அனலிட்டிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய நிலைக்கு நான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் கடினமாக முயற்சி செய்ய வேண்டியிருந்தது, பயிற்சி செய்ய வேண்டியது. நான் சொன்ன இத்தனை விஷயங்களையும் நான் எனக்கு அடாப்ட் பண்ண வேண்டியது. ஐ டுக் 3 years, 3 வருடங்கள், 3 attempts. அதுதான் சொல்கிறேன். உங்களுடைய சூழல், படிப்பு, பொருளாதாரம், வயது, குடும்பம், நீங்கள் வந்திருக்கிற பகுதி, உங்களுடைய தோல்விகளும் மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டேன் அப்படின்னு டிவியேட் ஆகி நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிருந்தேன்னா உங்கள் முன்னாடி இன்னைக்கு பேசியிருப்பேன் என்று தெரியாது. காரணம், நான் காவல்துறை அதிகாரியாக ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய தீராத ஆசை. தடைகளை எல்லாம் தாண்டி தான் வர வேண்டும். இந்த தடைகளுக்கு பின்னால் எத்தனை கண்ணீர் துளிகளை சிந்தி இருக்கின்றோம். ஒவ்வொரு வெற்றியாளனும் அதையெல்லாம் சிந்தி தான் இருக்கின்றார்கள். நீங்களும் சிந்தனை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முதல் முயற்சியிலே கூட வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது அவர்களுடைய திறமை. நீங்களும் வர வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் தான் இந்த மாதிரி. எல்லாருமே தோத்து தான் போகணும்னா தேவையே இல்லை. முதல் முயற்சியிலே வெற்றி பெறுவர்கள் நிச்சயமாக மிகச்ச அரியவர்கள், சாதனை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் அடுத்தடுத்த வெற்றியை நிச்சயமாக பெறுவார்கள். உங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் யுவர் கோல் இருந்தால் மட்டுமே நிச்சயமாக ஜெயிக்க முடியும். நான் மெயின்ஸ் எழுதி முடிச்சுட்டு இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எனக்கு தெரிந்த, எனக்கு ரொம்ப க்ளோஸ், அவருடைய ஃபாதர் ஒரு ஆளுடம் மாதிரி பார்த்துருக்காரு. அதில் தம்பி இந்த மெயின்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்களே, எனக்கு பட்சி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ நமக்கு மனசில் சைக்காலஜிக்கலாகவே ஒரு எஃபெக்ட் வரும். இல்லை மெயின்ஸ்க்காக அப்பியர் ஆக போகிறேன். அப்போ
அப்போ சைக்கலாஜிக்கலாகவே இப்படி ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் முடித்து மெயின்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த லெவலில் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி ஆரிடம் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் வந்து நம்மகிட்ட சொல்லும்போது சைக்காலஜியில் நம்ம பலவீனமாக இருப்போம். 2 அட்டெம்ப்ட் ஏற்கனவே முடிச்சாச்சு, 3rd அட்டெம்ப்ட் நமக்கும் வயதாகி கொண்டிருக்கின்றது. 25 வயசுக்குள்ளார செட்டில் ஆனாதானே பரவாயில்ல அப்படின்னு ஒரு நமக்குள்ளார ஒரு உந்துதல். அப்படி இருக்கின்ற சூழலை இப்படி ஒரு இது எனக்கு பெரிய ஒரு மாரலாக நான் ரொம்ப பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அதை போலவே ஒரு நண்பர் வந்தார். அந்த நண்பர் சொன்னார், நீங்கள் எதற்காகவும் கவலைப்படக்கூடாது மயில், அந்த விஷயங்கள்லாம் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, உங்களுக்காக ஒரு குறள் மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அந்த குறள் தான் என்னுடைய வாழ்க்கையின் தாரக மந்திரம். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொன்னார். நம்ம எப்போவுமே ஆன்மீகத்தோடு இருக்கக்கூடிய இறை வழிபாடு எல்லாம் இருந்ததுனால நம்ம இப்படி சொன்னதுனால எனக்குள்ளார ஒரு அந்த வயசில் அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நிலையில் நான் இல்லை. அவர் சொன்ன உடனே இப்படிலாம் இருந்துட்டா என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த வேலையில் கூட இந்த சரியான ஒரு குறள் அந்த விஷயத்துல இன்னும் என்னுடைய வெறி தாண்டிடுச்சு. அந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டு விட்டது. அந்த விஷயத்துல அந்த அவர் சொன்ன அந்த நெகட்டிவான வார்த்தைகளை ஒதுக்கி தள்ளிட்டு இதை தாண்டி நம்ம மேலே வரணும் அப்படிங்கக்கூடிய ஈடுபாடு நான் பிறகுதான் நினைத்தேன். நம் வெற்றி பெறுவதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு டிஃபீட்டை கொடுத்து அந்த டிஃபீட் மூலிமா நம்மளுடைய எனர்ஜியை மென்மேலும் வந்து இயற்கை நம்மளுக்கு வந்து செம்மைப்படுத்தியிருக்குது. அதனால தான் நம்மளால் வெற்றி பெற முடிந்தது என்று பின்னாளில் உணர்ந்து கொண்டேன். ஆக ஒவ்வொரு சூழல்களும் ஒவ்வொரு விஷயங்களும் மனிதனுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அவன் சாதாரண நாட்களில் வந்து அவன் சாதனை செய்ய முடிவதில்லை. அவன் எப்போதெல்லாம் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றானோ, எப்பொழுதெல்லாம் துயரங்களை சந்திக்கிறானோ அப்பொழுதுதான் அவனுடைய முழுமையான செயல்திறன் வெளிப்படுகின்றது. துயரங்களும் சோதனைகளும் நம்மை துரத்துகின்ற பொழுதுதான் உங்களுடைய முழுமையான தகுதியும் திறமையும் சாதனையும் சோதனையை தாண்டி வெளிப்படும். அதனால இதையெல்லாம் பார்த்து நீங்கள் ஒருபோதும் துவண்டு வராதீர்கள். எண்ணி துணிக கருமம் துணிதபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய முடிவு பண்ணிட்டீங்க, அதை செஞ்சிட்டீங்க, அதனுடைய வினைகளும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த வினைகள்லாம் தெரிஞ்ச பிறகும் நீங்கள் வந்து மறுபடியும் பயந்துக்கிட்டு இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு குறை. அது வந்து ஒரு உங்களுக்கு நீங்களே போட்டுக்கொள்கிற ஒரு தடை. இதையெல்லாம் தடைகளையெல்லாம் தாண்டி நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு குரூப் 4 என்பது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு நீங்கள் மேலே பல லெவலுக்கு வரலாம். அதில் இன்னொரு முக்கியமான இது கான்டெம்பரரி பீரியடில் இப்போ இது சமகாலத்தில் நடந்துட்டு இருக்கிறது போலீஸ் செலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6500 பேர் எடுக்கிறாங்க. இந்த செலெக்ஷன்லையும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோரும் வந்து நான் சார்ந்திருக்கின்ற இந்த காவல்துறையிலும் நீங்கள் சேர வேண்டும். காவல்துறைக்கு நிறையவே தேவைகள் இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான ஒழுக்கமிக்க சிறப்பான துடிப்பான இளைஞர்களை காவல்துறை இரு கரம் கோர்த்து வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றது. இந்த போட்டித் தேர்வுடைய அனுபவம் காவல்துறையினுடைய நுழைவுத் தேர்விற்கும் காவல்துறையுடைய பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. நீங்கள் வெற்றி பெற்று அதிகாரியாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுதுதான் உண்மையான சவாலும் உண்மையான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. நான் இதை பற்றி தான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு இளைஞர்கள் படிக்கின்ற வரை அவர்கள் வேகமும் விவேகமும் பயங்கரமாக இருக்கும். படித்து முடித்து வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் அதே வேகமும் அதே கமிட்மெண்ட்டும் அதே விவேகமும் இருக்கிறதா என்றால் அதுதான் இப்போதைய பெரிய கேள்வி. ஏனென்றால் இன்றைக்கு இந்தியா அதில் தமிழ்நாடு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பில் இளைஞர்கள் நிறைய ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தான் இப்போ இந்த குரூப் 4 எம்ப்ளாயீஸ் தான் அனைத்து துறைகளுடைய அடிப்படை ஆஃபீஸர்ஸ் என்ட்ரியாக நீங்கள் போகிறீங்க. ஆக உங்களுடைய அனைத்து துறைகளுடைய செயல்பாடுடைய கடைசி லெவல் எக்ஸிக்யூட்டிங் ஆஃபீஸராக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுடைய செயல்திறனும் உங்களுடைய சேவை மனப்பான்மையும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நான் எப்போவுமே எங்களுடைய சப் இன்ஸ்பெக்டர் சொல்லுவேன், அவர் கடைநிலையில் இருக்கக்கூடிய அதிகாரியில் முதல் அதிகாரி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு மனுதாரரை மிகச்சரியாக அணுகி
அந்த விஷயத்திற்கு உரிய நடவடிக்கை, உரிய நியாயத்தை இரண்டு தரப்பினருக்கு சரியான நேரத்தில் வழங்கிட்டோம்னா அதை விட மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஆக அதை மீறி வருகின்ற பொழுது அவன் பல்வேறு நிலையில், அதுக்கடுத்து இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி, அப்புறம் பல்வேறு நிலைகளில் மனுக்கள், நீதிமன்றம், இப்படியெல்லாம் ஒரு சாதாரண பாமரன் போயிட்டு வரும்னு சொல்லி எதிர்பார்க்க முடியுமா? ஆக அப்படி ஒரு பாமரனை, அந்த நீதி கேட்டு வருகின்றவனை, உதவி கேட்டு வருகின்றவனை, சரியான எண்ண அலைகள் கொண்ட, நல்ல சிந்தனை கொண்ட, தேசப்பற்று மிக்க ஒரு நல்ல அதிகாரி அந்த இடத்துல இருந்து அந்த நீதியை கொடுத்தா அந்த ஏழை அல்லது நீதியை கேட்டு வருகின்ற அந்த மனிதனுக்கு நீதி வழங்கப்படும். அந்த நீதி சில நேரங்களில் ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையை புரட்டி போடணும்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு நடவடிக்கையும் அதிகாரிகிட்ட சொல்லுது. நீ எடுக்கிற ஒவ்வொரு சரியான நடவடிக்கையும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். நீ மேற்கொள்கின்ற ஒவ்வொரு தவறான நடவடிக்கையும் அந்த குடும்பத்தையோ அந்த தனிநபரையோ மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு மாறுபட்ட தாக்கத்தை, நெகட்டிவ் சைடில் உருவாக்கிடும். குற்றங்களை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம், நிறைய வயலேஷன்ஸ் நடக்குது, விதிமீறல் நடக்குது, ஒழுக்கமன்மை இந்த சமுதாயத்தில் இருக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளரையும் அவன் சார்ந்த மாற்றம் தர்மத்தின் அடிப்படையிலே ஒழுக்கம் சார்ந்து இல்லாமல் இருப்பதுதான் இன்றைய தேசத்தினுடைய பின் விளைவு. இப்ப இளம் அதிகாரிகளாக வரக்கூடிய நீங்கள் அந்த மாற்றத்தை சமுதாயத்தில் நிச்சயமாக உருவாக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வழங்கப்படுகிறது அதிகாரம். அரசினுடைய அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய செயல்துறை அதிகாரிகளாக நீங்கள் இருக்க போகின்றீர்கள். அப்படி அந்த அதிகாரத்தை சரியான நேரத்தில் சரியான மக்களுக்கு கொண்டு போய் செய்கின்ற மிக சிறப்பான ஒரு உன்னதமான பணியை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கு பார்க்கின்றோம், நிறைய அதிகாரிகள் லஞ்ச லாவணியத்தில் ஈடுபட்டு விட்டார்கள், கைது செய்யப்படுகிறது, பணம் ரெக்கவர் ஆகுது, சில மோசடிகள், சில பிரச்சனைகள், அந்த மாதிரி நிறைய போடுறோம். அதனை சார்ந்து நிறைய மீம்ஸும் போயிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சூழல்ல நாம் இந்த இளைஞர்கள் ஏன் அந்த மாதிரி இல்லாம நாம ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியாது? ஒவ்வொரு துறையில நமக்கு தேவை. கல்வித்துறை, காவல்துறை, எல்லா துறையுமே, விளையாட்டுத்துறை, எல்லா துறைகளிலுமே துடிப்பான இளைஞர்கள் இப்ப என்ட்ரு ஆயிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு துறையிலுமே இருக்கக்கூடிய நேர்மையானவனாக, சரியான உதவியை மக்களுக்கு சரியான நேரத்தில் கொண்டு சேர்க்கின்ற ஒரு உண்மையான குடிமகனாக இந்த நாட்டையும் நான் சார்ந்திருக்கின்ற துறையையும் வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக ஆவேன் என்ற உறுதிமொழிதான் உங்களுக்கு தேவை. அந்த கமிட்மெண்ட், அதில் நீங்க இந்த போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் எப்படி நீங்க விடாம இருந்து ஜெயிக்கிறீங்களோ அதே போல நான் அரசு அதிகாரியாக எந்த வகையிலுமே நான் என்னுடைய நடுவு நிலைமை மாறாமல் செயல்படுவேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில ஹாப்பினஸ் எப்பவுமே உங்களை இனிமையானவனாக ஆக்குகிறது. மகிழ்ச்சி உங்களை இனிமையானவனாக ஆக்குகின்றது. சோதனைகள், ட்ரையல்ஸ் உங்களை மனிதர்களை வலிமை மிக்கவர்களாக ஆக்குகின்றது. அதை போலவே துயரங்கள் மனிதனை ஒரு மனிதனாக ஆக்குகின்றது. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நாளைய வெற்றி உங்களது வெற்றி. நாளைய தலைமுறை நமது இளைய தலைமுறை. நாளைய நாடு உலகத்திலேயே தலை சிறந்த நாடாக நமது இந்தியா வர வேண்டும். உங்கள் கையில் தான் இருக்கின்றது. அந்த பொறுப்புமிக்க இளைஞர்களாக வர வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.